நம்ம வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை குருவாரம். எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். காலையில் என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் உள்ள ஊற்றி விட்டுருக்கேன். இது பீக்கிங்காய் துவையல் அரைப்போம்னு பார்த்தேன். பீக்கிங்காய் தோல் உரிச்சு தோலை வதக்கிட்டு தேங்காய் போட்டு இது அரைச்சோம். யாருக்குமா? அதெல்லாம் நல்லதான் உடம்புக்கு. எல்லாரும் பண்ணுறாங்க. அதோட தேங்காய் சேர்த்துக்கணும் மம்மி. ஆமாம், தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம், புளி, இல்லைன்னா தக்காளி ஏதாவது ஒன்று தேய்ச்சிக்கணும். எதெல்லாம் முதல்ல அரைக்க மாட்டீங்க, இப்போ எதை பார்த்து அரைக்கிறீங்க? இப்போ இது வீடியோவில் தான் எல்லாரும் அரைக்கிறாரு. அதனால அரைக்கும். எதுக்கு முன்னாடி அரைச்சிருந்தீங்களோ? இல்லை, இதே ஃபஸ்ட் டைமா? இதே ஃபஸ்ட் டைம். வல்லாரையெல்லாம் வாங்கினா அரைச்சிருக்கலாம். வல்லாரை வாங்கல நம்ம. சரி, அப்போ இதுவும் உடம்புக்கு நல்லது. இதையும் அரைப்போம்ட்டு. அதோட தோலை தான் அரைக்கணுமா? உள்ளே இருக்க சத்தை அரைக்கக்கூடாதா? தோல் தாங்க இருக்கு. தோல் அது உள்ள கூட்டு வைக்க அந்த போட்டிருக்கீங்க. அதோட சதப்பகுதி வந்து கூட்டு வைக்கிறதுக்காக. ஆமாம், கூட்டு வச்சு தோலை தான் அரைக்கணும். இது சூர்யா இருக்குல்ல, அக்ர ஃபவுண்டேஷன், அதுல வந்து அது அவ்வளவு நல்லா எல்லாரும் சொல்றாங்க. கீதா குக்கிங் சொல்லுது, சூர்யா சார் ரொம்ப நல்லா எல்லாரும் இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டாங்களாம் படிக்கிறதுக்கு. என்ன இந்த மாதிரி இத்தனை பிள்ளைகளை மேலைக்கு விட்டுருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப பாராட்டணும். நம்ம எல்லாருக்கும் பணம் இருக்கும், பணம் இருக்கிறது பூரா இந்த அளவுக்கு செய்ய மனசு இருக்காது. ஒண்ணு, ஆமா, செய்ய மனசு இருந்தாலும் அது சேர்ற இடம் சரியா இருக்காது. எவனுக்கு குடிக்கிறவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கு கொடுப்பேன், இவனுக்கு கொடுப்பேன். இவர் வந்து பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட் மேலாக்குறதுக்கு கொடுத்துருக்காரு. இவர் எத்தனை குடும்பம் வாழுது வரல. ஆமா, அதுதான் வினிதா சொல்லுது. இவர் ரொம்ப கிரேட் சூர்யா சார். அதுதான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். அவ்வளவு பிள்ளைய படிச்சு இன்ஜினியர்ஸும் இருக்கா. இன்ஜினியர்ஸும் இருக்கா, நல்ல நிலைமையில இருக்காங்களாம். சூர்யா சாரோட அக்ர ஃபவுண்டேஷன்ல காசு வாங்கி. ஆனா அன்னைக்கு ஸ்டேஜ்ல ஏத்துனது 51 பேர் டாக்டர் தான். டாக்டருக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கா. நான் அதான் நினைச்சேன், என்னடா டாக்டர் மட்டுமா வந்திருப்பாங்க, இன்ஜினியர் அது இதுன்னு படிச்சிருப்பாங்க, எல்லாருமே டாக்டர்னு வந்திருக்காங்க. எல்லா பணக்காரங்களுக்கும் அப்படி நல்லது செய்ய யாருக்குமே மனசு வராது. எவனும் குடிக்கிறவனுக்கு கொடுப்பேன், கெடுக்கிறவனுக்கு கொடுப்பேன், அப்படித்தான் கொடுப்பாங்க. எவனும் நல்ல ஒரு பொறுப்பா செலவழிக்கிறவனுக்கு எவனும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்ன சூர்யா சார் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு பாருங்க, அப்படி வந்து சொன்னிச்சு. அவன் குடும்பத்தில் உள்ளவன மேலாக்கி விடவே யோசிக்கிறாங்க. என்ன இவர் அதே சமயம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப கிரேட்டுங்க. அவர் ஒரு மகா மனிதர். அவன் வந்து கண்ணு வைக்கிறேன், மரக்கண்ணு வைக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், வேற எதில் கொடுக்குறோம்பாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தூரம் செலவழிச்சிருக்காங்க. ஒரு டாக்டர் படிக்கிறது தானே எவ்வளவு செலவாகும். எவ்வளவு செலவாகும். ஆமா, அதாவது இது டொனேஷன் இல்லாம கவர்மெண்ட்ல தான் படிச்சிருக்குது. கவர்மெண்ட்ல படிச்சாலே எவ்வளவு செலவாகும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாமே ஃபுல்லா இவங்க பொறுப்பு தானே. ஃபுல்லா அந்த பிள்ளைகளே ஃபுல்லா இவங்க பொறுப்பு தான் படிக்கிற வரீங்க. அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும்ல, யோசிச்சு பாரு. அதான் சூர்யா சார் அது நடத்துறதுக்கு எவ்வளவு பாடுபடுத்திருப்பாங்க. அக்ர ஃபவுண்டேஷன் நீங்க எதுவும் நல்லது செய்யறதுக்கு எவனும் விட மாட்டாங்க. கெடுத்து இவங்க ஓரளவு அது இதுவான ஸ்டாண்டர்டாக நடத்திருக்காங்க. சிவாஜி படத்துல ரஜினி வருவாரு பாருங்க, ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டிய அவருக்கு அதுக்கு அத்தனை லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அத்தனை கேட்பாங்க. ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கு ஒரு கவர்மெண்ட் போய் சாராய கடை 5 நிமிஷத்துல லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அவர் அந்த படத்துல எவ்வளவு கஷ்டப்படுவார். ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து, லஞ்சம் கட்டுக்கட்டா கொடுத்து கவர்மெண்ட்டை கலைச்சா அவங்க போட்ட ஆர்டரையும் கலைச்சிருவாங்க. அப்புறம் தான் அவர் ஊருக்கு ஊர் சோறு போடுறோம், ஊருக்கு ஊர் இது பண்ணுறோம்னு பண்ணுவார். அவர் கவர்மெண்ட் பண்ண வேண்டியதை பண்றிய சிவாஜிம்பாங்க. அது மாதிரி அக்ர ஃபவுண்டேஷன் அவங்களால முடிஞ்சது ஒரு 50 பேர் 100 பேர் தாராளமா இதுக்கு மேல செய்யறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. தனி மனிதனா செஞ்சிருக்காருல்ல. ஆமா,
சூர்யா சார் இஸ் கிரேட். சூர்யா சார் ரொம்ப பாராட்டணும்னு வினிதா ஹவுஸ் குக்கிங் நேற்று போட்டுருந்துச்சு. ஏன்னா இதுல பயனற்ற பிள்ளைகள் பயனான பிள்ளைகள் அத்தனை பேரா இன்ஜினியர்ஸ், அத்தனை இன்ஜினியர்ஸ், அத்தனை டாக்டருங்க. மம்மி நம்மளும் சின்ன வயசுலேருந்து கனவு கண்டுக்கிட்டே வரோம்ல, நான் பெரிய பிள்ளை ஆகி இந்த ஃபுட்பால் பிளேயர் ஆவேன், இப்போ இந்த வக்கீல் ஆவேன், இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் வந்து பெரிய ஆள் ஆக ஆக லட்சியங்கள் மாறிடுது. அதான் ஏன் அப்ப விவரம் தெரிஞ்சு போயிருது. பெரிய ஆளாக நமக்கு விவரம் தெரிஞ்சுது. சின்ன பிள்ளையா இருக்கையில நான் வந்து 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா, நான் படிக்க வைக்கணும்ப்பா எல்லாரையும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து சூதுவாது தெரியல, ஒன்றும் தெரியல, அது அப்படி பண்றோம். பெருசா பண்ணோம்னா உலகத்துல இத்தனை பேர் இப்படி எல்லாம் இருக்காங்க, நம்மளும் கெட்டவனா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருது. ஒருத்தர் செய்யறத பார்த்தானே அடுத்தவனுக்கு தோணுது. இப்ப சூர்யா அவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு, எவனாவது நடிகர் பண்ணியிருக்கானா? ஆனால் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆமாம், இந்த நெப்போலியன்லாம் அவ்வளோ வச்சிருக்கானா. ஆனால் இது பண்ணல. ஆமாம், இதெல்லாம் அவன் மகனுக்கு ஒன்றும் இல்லாத மகனுக்கு போய் கல்யாணம் பண்ணி பையனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி அது கோச்சிக்கிட்டு போய் அது ஃபாரினுக்கு போயிருக்கு. இப்போ ஃபாரின் முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கா இப்போ. அந்த பொண்ணை, அந்த பொண்ணு சந்தோஷம் இல்லாம தான் இருக்குப்பா. அது எப்படி அவன் கஷ்டம், அவனே இதுவா இருக்கேன், நொண்டியா இருக்காரு. பொண்ணு தேவையா? அவனுக்கு போய் அவனையும் ஆளாக்கணும்னு இந்த பொண்ணோட வாழ்க்கையை போய் கெடுத்து அவனால எந்திரிச்சு ஒரு ஒண்ணுக்கு வெளிக்கு கூட போக முடியாது. அவனுக்கு கல்யாணம் தேவையா? அதுவும் எத்தனை கல்யாணம், இங்கே கல்யாணம், அங்கே கல்யாணம், ஃபாரின்ல கல்யாணம். பணம் இருக்குன்றதுக்கான எப்படியோ பணத்தை செத்துட்டாரு நெப்போலியன். ஆமா, நெப்போலியன் 2000 கோடிக்கு மேல அந்த பொண்ணுக்கே கொடுத்துருக்கேன். வேற அந்த கட்டிக்கிட்ட பொண்ணு மருமகளுக்கு அம்மா விட்டு. அவெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ ஆரம்பிக்கலாம். ஆமா, ஆனா அந்த மாதிரி நல்ல செயல் செய்ய எவனுமே யோசிப்பேன், வேஸ்டா பண்ணோம்னா பண்ணுவாங்க. இப்ப மாமாவே இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்யலாம் அவங்கள்ட்ட சக்திக்கு. ஆனால் பிள்ளைகள்லாம் அக்கறையாக படித்து வந்திருக்குதுங்க பாருங்க. கரெக்டாக நம்ம அந்த இதில் தான் பண்ணியிருக்காங்க, அகர ஃபவுண்டேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலும் கரெக்டாக படித்து வந்திருக்கு. இத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்குன்னா ஒரு ஊர்லேருந்தும் ஒரு டாக்டர் மம்மி. இப்போ கடலூர்லேருந்து ஒரு டாக்டரு, புதுக்கோட்டையிலேருந்து ஒரு டாக்டரு, இந்த மாதிரி மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு வீட்டு சூழ்நிலையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணாதே நம்ம உள்ளே போகலாம், அங்கேயே போய் தங்கிட்டு படிக்கலாம் சொல்கிறோம். இது ரொம்ப நல்ல சேவை, அவருக்கு ரொம்ப புண்ணியம் சூர்யா சார். அதுக்கப்புறம் அவன் ஜாலியா இருந்தானே, சந்தோஷமா இருந்தானே, என்ன தப்பு இருக்கு? ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டான்ல. அந்த நல்ல செயல் செய்யறதுக்கு வேற யாரும் முன்னா வரல இல்ல, அவன் தானே செஞ்சேன். இது ஜோதிகாவோட ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிகாவோட ஐடியா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம டாப்ல நிக்கலாம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாதி ஒய்ஃபு வந்து ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்கறது நல்லா இருக்கும். இது தோனி ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, இந்த MS தோனி இருக்காருல்ல, அவரது ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்து படத்தில் நடிங்க, இனிமேலுக்கு வந்து நீங்கள் படத்தில் நடிச்சிங்கன்னாதே நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, படத்தில் நடிச்சிங்கன்னாதே அந்த அடுத்து வந்து உங்களுக்கு படம்லாம் நிறைய வாய்ப்பு வரும் அப்படி கடைசி படம் நடித்தாரு, அந்த படம் ஓடவே இல்லை. அவங்க மக்கள் வந்து எதுக்கு எடுத்துக்கணுமோ அதுக்கு தான் எடுத்துக்குவாங்க. இப்போ MS தோனின்னா கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து நடுநிலையாக கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் மனசில் இருக்குது. அவரை போய் படத்தில் நடிச்சுக்கிட்டு ஐய என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க வந்து எப்போவுமே காசு வந்துக்கிட்டு இருக்கணும்னு படத்தில் நடிங்க அப்படின்னா அவங்க மிஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி அவர் தப்பான கைடன்ஸ் கொடுக்குற ஒய்ஃபுகளும் இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லா ஒய்ஃபுமே நல்ல இதுவா கொடுக்கறது கிடையாது. தப்பான கைடன்ஸ் கொடுக்குற ஒய்ஃபுகளும் இருக்காங்க. நம்ம அதில் போய் பார்க்கணும், அதில் சரியாகலைன்னா விட்டுறணும். ஒரு வாட்டி போய் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை எம்மே. அப்புறம் படம் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. படம் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. படப்பணியாரம் நல்லா இருந்துச்சு, இருந்த வரைக்கும் சாப்பிட்டோம். 3 நாளும் சாப்பிட்டீங்களா? இப்பெல்லாம் இல்லை, நெய் மணக்கும் பரப்பணியாருமா? ஆமாம், நெய்யில் விட்டுருந்தா.
உங்களுக்கு படப்பு வீட்டில் என்னென்ன மம்மி ஞாபகம் வந்துச்சு? படப்பு வீட்டில் என்ன போன அன்னைக்கு முதல் நாள் தான் எனக்கு பிடிச்சிச்சு. அடுத்த நாள் எல்லாம் கூட்டம் நிறைய வந்துச்சு. ஆனால் இத்தனை பேரை பார்த்தோம் அவ்வளோதான். சொந்த பந்தங்களை பார்க்குறதே ஒரு நல்லது. ஆமாம், சொந்த பந்தங்களோட கூட்டத்தை பார்க்குறதே நமக்கு எல்லா பீடையும் போயிரும்பாங்க. அப்போ கூட்டத்துக்குள்ளே இருந்தோம்னா கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. ஒரு நாள் பார்க்கறது அவ்வளோ பீடையும் போயிரும்பாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்குலாம் நம்ம கூட்டத்தை பார்க்கறதே ஒரு இது. கும்பாபிஷேகத்துக்குலாம் போகணும். இப்போ இங்கே இது 13 ஆவணி 13. வெலிங்கம்மன் கோயில் கும்பாபிஷேகமா? அதுக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, செங்கக்கல்லாம் கட்டுறக்காக. அதை யாகசாலைக்கு. இப்போ எந்த கோயிலாக இருந்தாலும் யாகசாலை வைப்பா மம்மி? ஆமாம், அதெல்லாம் யாகசாலை வச்சு இப்போ சிவன் கோயில், மாரியம்மன் கோயில் இப்படின்னு இல்லை, எந்த கோயிலில் அபிஷேகம் கும்பாபிஷேகம்னாலும் யாகசாலை வைக்கணும். அதேமாரி தண்ணி எந்த கோயிலாக இருந்தாலும் ஊற்றிடுவாங்க மேலே. அந்த தண்ணி வந்து ஊர்நீர்லேருந்து எடுத்துகிட்டு வர தண்ணி மம்மி? ஆமாம், ஊர்நீர்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அந்தந்த கோயில் ஊர்னியா இல்லை இங்கே இருந்த ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவா? தெரியல, அது தெரியல. நீங்கள் சொல்லுவீங்களா சாமிக்கு மருந்தெல்லாம் வைப்பாங்க? ஆமாம், மருந்தெல்லாம் சாத்துவாங்க. மருந்தெல்லாம் சாத்திட்டே கும்பாபிஷேகமே பண்ணுவாரு. மருந்து சாத்தினாதே சாமிக்கு பவர் இருக்கும். அதனால அது மருந்து சாத்துறது யாரும் மம்மி சாத்துவா? ஐயரா இல்லை யாரும் சாத்துவாரா இல்லை கட்டுறவங்க சாத்துவாங்களான்னு தெரியல. மருந்து சாத்துறது கொஞ்சம் பவரானது. அது முதல் நாள் நைட்டு சாத்துவாங்களா? ஆமாம், கும்பாபிஷேகத்து அன்னைக்கு. ஆமாம். இந்த வாட்டிங்க வெளிமுகல்ல அன்னதானம்லாம் எதுவும் போடலை போல? போடுவாங்க, போடாமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க. கும்பாபிஷேகம்னா பாதி கோயில் அன்னதானம் போட்டாங்க. போடுவாங்க, போடாமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அன்னதானம் போட்டால் தான் நிறைய மக்கள் வருவாங்க, நல்லா பயன்பெறுவாங்க, அம்மன் அருள் பெற்று செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் காசு வசூலாகும். நிறைய டொனேஷன் தருவாங்க. ஆமாம், இந்தாங்க 500 வச்சுங்க, இந்தாங்க 200 வச்சுங்க, இந்தாங்க 300 வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம படப்பு இது கருப்பர் படப்புங்கிறனால தான் ஆடி மாதம் வருது. அப்படியா? நம்ம வந்து செட்டியார் வீடு ஆடி மாதம் இதுகளை எடுத்துகிட்டு பாருங்களேன். இப்போ எல்லாருமே கிடா படப்பு வந்து வெளியூர்களெல்லாம் ஆடி மாதம் தான் படிக்கிறாங்க. ஆடி மாதம்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இந்த மொய் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இந்த சமயத்தில் தான் வைக்கிறாங்க, ஆடி மாதம். அதனால தான் நம்ம படப்பும் வரையிலேயே ஆடி மாதமே வருது. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம சாமி கருப்பரு இது மாதிரி தானே, அதிகமான கொஞ்சம் வீரியம் உள்ள சாமிங்க தானே, அதனால தான் இவங்க ஆடி மாதம் வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். சூரியருக்கு விசில் ஏற்றியாச்சு கைஸ், குக்கருக்கு விசில் ஏற்றியாச்சு. சூர்யா சார் ஒரு நல்ல மாமனிதர். மனுஷர்ல எல்லாரும் மனுஷர், அவர் மாமனிதர். ஒருபடி உயர்ந்துட்டார். இல்லை, அது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைய 5வது படிக்க வைக்கிறோம்னா அதுவே இன்னைக்கு வந்து அப்பா பேக் வேணும்ப்பா அப்படிங்குது. சரிம்மா வாங்கி கொடுப்போம். சரி அப்பா ஸ்கூலுக்கு இல்லை மேமே ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படியாம்மா, சரி கட்டிடுறேன் போ. அப்பா டூர் கூட்டிகிட்டு போகிறாப்பா. டூரா? சரி போயிட்டு வா போ. போயிட்டு வந்தோடனே ஆஃப் இயர்லிக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்குள்ளேயும் ஆஃப் இயர்லி இருந்துச்சா? சரி அடுத்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். அப்பா ஓம் செலவே பெரு செலவாக இருக்கும் போலையே, அதுக்கே நான் தனியாக சம்பாதிக்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி. அப்பா அவர் இத்தனை பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்கியிருக்காருன்னு எவ்வளோ செலவு வந்துருக்கு. அவரோட சொந்த காசு தானே, வெளிக்காசு இருக்குமா? வெளிக்காசு இருக்கும். அதனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, கார்த்திக்லாம் ஸ்டேஜில் நீங்கள் வந்து அகரத்தோடு சேருங்க, பணக்காரர்களெல்லாம் அகரத்தோடு சேருங்க, அகரத்தோடு சேருங்க. அப்படி அகரத்தோடு சேர்ந்தோம்னா நம்ம காசு கொடுக்கணும். இந்தாங்க ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு கோடி வச்சுக்கோங்க. ஆனால் பொறுப்பு ஃபுல்லாக அவங்க அவங்க ஆள் போட்டு போப்பா. அதுக்குன்னு தனி மேனேஜர், அதுக்குன்னு தனி இது போட்டு அதுகளுக்குன்னு அதுக்கு என்ன படிக்குதுங்க, எப்படி படிக்குதுங்க, என்ன ஏது, யாருக்கு எவ்வளோ பணம் கட்டணும், என்ன ஏதுங்கிற கணக்கெல்லாம் இன்னொரு மேனேஜருக்கு இவங்களை வச்சு பார்ப்பா. என்னது மம்மி? சட்னிக்கு வதக்கலான்ட்டு கடலைப்பருப்பு, கடுகு, ஒரு வரமிளகா. நமக்கு மிளகா ரொம்ப சேராது. ஒரு வரமிளகா, வெங்காயம், தக்காளி அதை வதக்கிட்டு மிக்சியில் போடணுமா? வதக்கிட்டு மிக்சியில் போட வேண்டியது.
இந்த சோபனானா சேர்த்து பிடிச்சிக்கிட்டே வலிக்கிறது, அழகா சமைக்குது, இடிச்சு இப்படிதான் பிடிச்சிக்கோ கரண்டிய. அது விறகுடுப்பு. அதுக்கெல்லாம் மணி வருதா? அதுக்கு இப்பதான் மணி வருது. இவ்வளவு நாள் அதுக்கு லேக் கணக்கெல்லாம் போயிருக்கான, இப்பதான் மணி வருது. அது ஏன் மம்மி அது இவ்வளோ சிரமப்படுத்துறாங்க? ஒரு எலிஜிபிலிட்டி வந்துருச்சுனாவே பணம் கொடுத்துட முடியாது. $100 சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்து அவங்களுக்கு சும்மா சும்மா கொடுத்துட்டு முடியாதுல்ல. $100 $8,500, 8,600 வரும். இல்லை மம்மி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலைக்கு இருக்கிறதுக்கெலாம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு இதே தகுதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துறாங்கல்ல, எடுத்து 1 மாதத்துலேயே காசு வந்துடுறாங்கல்ல. அதே மாதிரி இது எலிஜிபிலிட்டி நீங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி வந்த உடனே கொடுத்துட முடியாது. $100 காசு ஏறுது. $100 ஏறின உடனே நமக்கு அனுப்புவாங்க. ஓ, அது நம்ம அக்கௌண்ட் ஏறிடும். அது நம்ம அக்கௌண்ட்ல சேரணும். ஆமா, அதுக்காக $100 இருக்கேன். ஓ, அப்புறமெல்லாம் $100 தேவையில்லை. அப்புறமெல்லாம் என்ன போதும் அதே. ஆமா, இப்போ இங்கே பாருங்க மம்மி, இப்போ $100 சேர்ந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதம் வந்து ₹8 ₹9 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் போடுறீங்க, அடுத்த மாதம் கணக்கு வந்து நீங்கள் இப்போ கம்மியாக தான் இருக்குது கூட இருக்குனால என்ன உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கோ அதுக்குள்ளே காசு வந்துடும். தரமாட்டாங்க இருக்கு. 8,000 10,000 கம்மியெல்லாம் தரமாட்டாங்க இருக்கு. 40,000 50,000 சீக்கிரம் வந்துடுறாங்க. இவங்களுக்குலாம் சங்கீதா வினோதுக்குலாம் ஒரு மாதத்துக்கே 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போகுது. அப்படி வியூஸே நிறைய போகுது. அதனால அவங்களுக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க. என்ன வியூஸ் நிறைய போறதுனால நமக்கும் வியூஸ் நிறைய போனுச்சுன்னா கொடுப்பாங்க. இல்லைனாக்கா $100 ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே பணம் அனுப்புவாங்க. கணக்குல பணம் ஏதோ நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், நீங்க போட்டதுக்கு இவ்வளவுன்னு. ஆனா அது எப்ப $100 ஆகுது அப்படின்னு அனுப்புவேன். இல்லைன்னா அவங்களுக்கு அனுப்புற செலவுலாம் நஷ்டம் வரும்ல. ஆமா, அதுக்காக அது பார்க்கணும்ல அவங்களும். ஆமா, இது நிறைய பேருக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள நாமத்துக்கு அவங்க வச்சுக்கிட்டு தான் பண்றாங்கல்ல. அவங்களுக்குள்ளது பெனிஃபிட் தான். இப்போ இவ்வளவு நாள் நம்ம போட்டது இவ்வளவு நாளே அவங்களுக்கு நம்மோட்டுல அவங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். நம்மோட்டு காசு அதுக்கப்புறம் மீதி தான் நமக்கு அனுப்புறாங்க. ஆனா சோஷியல் யூட்டிலிட்டி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது உங்களுக்கு எப்படி டெவலப்மெண்டா தெரியுதா? இல்ல வந்து டெவலப்மெண்ட் இது எவ்வளவு டெவலப்மெண்ட் தெரியுமா? பெண்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லாம இந்த பெண்களுக்கு எல்லாம் நொண்டி நூக்கரை எல்லாம் போடுது நிறைய. நீ பாத்தியா? மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் நிறைய போடுறாங்க. அதான் இந்த பழைய காலத்துல சொல்ல அடுப்புதும் பெண்கள் பெண்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா அடுப்படிக்குள்ள தானே இருந்தாங்க. அவங்களை இவ்வளவு தூரம் வெளியே வேலைக்கு வாங்க படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வந்தது காரணம் ஒரு சோஷியல் யூட்டிலிட்டி தான், சோஷியல் மீடியா தான். ரெண்டாவது அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு இன்கம் ஆகி போச்சு. யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஆமா, இப்ப ஹஸ்பண்ட் என்னதான் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் நான் வீட்டுல இருந்து போட்டு இருந்தாங்க ₹50 என்கிட்ட. இப்ப பணம் தந்தா எல்லாரையுமே நம்ம மதிப்போம் தானே. மணி இருக்கிறவனுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். அது மாதிரி வீட்டுல இருந்து ஒருத்தவங்க ஆமா, வீட்டுல இருந்து என்ன செய்யறோமோ அதை எடுத்து போடுறாங்க. வீட்டுல நான் இங்க போனேன், இதை துவைச்சேன், இங்க வந்து இதை பண்ணேன், இதை விளக்குனேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல என்ன ஒர்க் பாக்குறாங்களோ அதை எடுத்து. ஆமா, சின்ன ஆக்டர்ஸ்னா மேக்கப் பண்ணிட்டு, அதுவே சீதாவெல்லாம் சும்மா வயல்வெளியில நம்மள மாதிரி உட்கார்ந்துகிட்டே தான் போடுறாப்புல. பார்த்திபன் பொண்டாட்டி சீதா. அவங்களுமே ஆக்ட்ரஸ்மே நிறைய சேனல் வச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் நிறைய சேனல் வச்சிருக்காங்க. எந்தெந்த ஆக்டர் வச்சிருக்காங்க? சீதா வச்சிருக்கா, கஸ்தூரி வச்சிருக்கா. கஸ்தூரி இல்ல, இவன் வச்சிருக்கா. யாரு? நளினியா? நளினி இல்ல, அவள டாக்ஸ் அவ்வளவு கட்டுவாள். அவள பணக்காரியாம், பயங்கர பணக்காரியாம். புடிச்சேன் யாரும் இல்லவ. அவ வச்சிருக்கா. நிறைய பேர் வச்சிருக்காரு. நளினி வச்சிருக்கா. அவருக்கு நளினி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் வந்து இவங்க நல்ல இந்த டிவில நியூஸ் வாசிக்கிறதுக்கெல்லாம் சேனல். ஆமா, அதெல்லாம் வச்சிருக்குதுங்க. சுஜாதா அதெல்லாம் அது புருஷனோட அங்கே போறது இங்கே போறது எல்லாமே வீலாக எடுத்து போடுதுங்க.
இந்த பிள்ளையும் வச்சிருக்கு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு அஞ்சலியா, அது அனிதா 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 அது வச்சிருக்கு. அப்ப நிறைய அவங்களும் இதுக்கு தான் வர வேண்டியிருக்குல்ல. ஆமா, அவங்களுக்கெல்லாம் வர தேவையில்லை. இது ஒரு பாலத்தை அவங்க வேற யாருக்காவது விட்டுட்டு போகலாம். என்ன இல்ல அவங்களும் இதுல இருந்து காசு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சௌரியமா தானே வாழலாம். ஆமா, அதுக்காக தான் போடுறாங்க. நிறைய பேர் நடிக்காமலே இதுல மட்டுமே சம்பாதிக்குதுங்க. ஆமா, ஸ்ரீதேவி இந்த அது பிரியாவா யாரோ ஒரு புள்ள முன்னாடி எல்லாம் நடிக்க, இப்ப வீட்டுல இருந்துகிட்டே புருஷன் இன்ஜினியரா இருக்கேன், சிவில் இன்ஜினியரா இருக்கேன், பிள்ளைய பத்தியே போடுது இதுல இருந்துகிட்டே. ஷாம்லியா அதெல்லாம் நல்லா குண்டாயிடுச்சுங்க. ஆமா, குண்டாயிடுச்சு. அவங்க ரொம்ப வசதியா ஒண்ணும் இல்ல, மாடரேட்டா தான் இருக்காங்க. ஆனா வந்து இது போட்டாதான் அவங்களுக்கு சரியா வரும், அதனால போடுதுங்க. புருஷங்க கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறாங்க. இல்ல அதுக்கு நல்ல கிஃப்ட் எல்லாம் பண்றேன் காட்டுது, புருஷன் கிஃப்ட் பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு. அதே மாதிரி நம்ம எப்படி தேடுறோமோ அது மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வருது. இப்போ நம்ம வந்து நம்ம இப்படி இது ரிலேட்டடாக நல்ல ஜாலி மூடில் இருக்க மாதிரி ஆளுகளையா தேடினோம்னு வச்சுக்க, அதை வீடியோ கொண்டு வரையில நம்மளுக்கு காமிக்கல ஜாலி மூடில் இருக்க ஆளுக இவங்களும் வீடியோ போடுறாங்க. அப்படி அதை அந்த சர்ச் இதில் வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடுது. இந்தாங்க இவங்களை பாருங்கள், இவங்களும் ஜாலியாக தான் போடுவாங்க, உங்களை மாதிரியே தான் போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து போடுறோம்னா இந்தாங்க இவங்களும் வீட்டில் இருந்து போடுறாங்க. அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு, ஓ நம்ம ஊர்ல இருந்து நம்மள மாதிரியே போடுறாங்களோ ஒரு சிலரு அப்படின்னு. அம்மா கைப்புக்குமா அவங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு சொல்ல, ஈரோட்லயா? ஆமா, ஈரோட்ல மாதிரி இது ஆடி 18. ஆடி 18 அதுக்கு புவனேஸ்வர்லாம் வந்திருக்கேன். ஆடி 18க்கு என்ன பண்ணுவாங்க? தாலியை பிரிச்சு கோப்பாங்களா? தாலியை பிரிச்சு கோர்ப்பாங்க. அந்த நதிக்கரை ஓரத்துல போய் தாலியை பிரிச்சு கொடுப்பாங்களா? அவங்களே கோர்த்துக்கிறதா இல்லை யாரு கட்டுவா? அவங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டே கட்டிடுவாங்களா பிரிச்சுட்டு? தெரியல, நீங்க இது வரைக்கும் பிரிச்சு கோர்த்ததெல்லாம் இல்லையா? நம்மள அந்த இதெல்லாம் இல்லை, நம்ம பிரிச்சு கோர்க்கிற வேலையே இல்லை. ஓ, நம்ம கேஸ்ட் தான் எல்லாத்துலயுமே தனி இல்லை. நம்ம கிளாஸ் ஒன்லி டைவர்ஸ் மட்டும்தான். டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா ஒரே அப்படியே அத்துருடா அப்படிங்கிற. வேணும்னாதே வேணும், 2 பேருக்கும் வேணும்னாதே வேணும், ஒரு ஆளுக்கு வேணும். சம்மதம் சொல்றேன்னு எப்படி சொல்லிட்டு என்ன. ஆமா, வாங்கிட்டு போயிட்டு சரி அவங்களுக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம்னு இல்லாமல் சொல்கிறாங்க இந்தா பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன், நாளானிக்கு பார்த்துட்டு சொல்கிறேன், இன்ன வரைக்கும் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டுங்க. நம்ம சூடாக ஒரே வார்த்தை கேட்கலாம், என்னங்க பண்ணுறீங்களா இல்லையாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் டக்குன்னு சொல்லிடுவா. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்தவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு இது இருக்கேன்னு நினைக்கல. அவங்களுக்கு அடுத்து பொழப்பு இருக்குமே காக்க வைக்கிறது, எதுக்குமே காக்க வைக்கக்கூடாது. அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க நாளைக்கு எப்படி சரியா வரும்? அவங்க இல்லை யோசிக்கிறாங்களான்னு தெரில, இல்லை யார்ட்டையும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. இல்லை விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம தான் சொல்லிட்டோமே உள்ளதெல்லாம். நான் தான் எங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை சொல்லிட்டேன். அப்புறம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? விசாரிக்கல மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன ஆக்சுவலாக என்ன தெரியல. அந்த பொண்ணை பேச சொல்கிறேனாக அதுவும் பேச சொல்லலை. அந்த ஆட்சி இல்லை, அந்த ஆட்சி சொல்லலை. இது பொண்ணியாச்சி எதாவது சொன்னிச்சு, அதனால தான் நம்பர் வாங்கியிருக்கான்னு சொல்லிச்சு. நம்பர் வாங்கினாங்க, ஏன் நம்பர். என்னவோ எல்லாம் நன்மைக்கு, நம்ம எதுவும் வேண்டாம்னு சொல்லல, நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லதுக்கே, கடவுள் நினைச்சாருன்னா எல்லாம் நடக்கட்டும். நான் அப்படிதான் விடுறது, என்ன கடவுள் நினைக்கிறாரோ நடக்கட்டும். அதுக்கு நமக்கு தாகம் எடுத்துருச்சு. என்ன எடுத்துருச்சு? தாகம் எடுத்துருச்சு போல, அதான் தண்ணி குடிச்சுட்டு. இல்லை நான் தைராய்டு மாத்திரை போட்டேன். காலையில இருப்பு வெள்ளனா போட்டோம்னா பசிக்குது, அதனால இப்போ போட்டேன். ஓ, இருந்துருச்சோன்னு போடலையா? அது ஏன் காலையில் தான் போடணும் இவ்வளோ வெள்ளனே? அப்போதான் அது அந்த கிளாண்ட் ஒர்க் ஆகுமா. அந்த கிளாண்ட் ஒர்க் ஆகாம இருக்கனாலதான் அதை போட சொல்றாங்க. அந்த கிளாண்ட் சூடா எதுவும் சத்து 1/2 மணி நேரத்துக்கு மேலதான் குடிக்கணும். அதுக்கு முன்னாடி சூடா குடிச்சிடக்கூடாது மாத்திரை.
நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு நோய் வந்தா நம்ம தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். நோய் வராம இருக்கணும். அப்படி உடம்ப பாத்துக்க முடியும் மம்மி? முடியாது இருக்கு. வயசாக 1008 பிரச்சனைகள் வருது. பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு டென்ஷனே ஆகாம இருந்தோம்னா நீ சொல்றது சரி. பணம் அந்த ரூம்ல இருந்து கட்ட எடுத்துட்டு வா போப்பா. ரூம் ஃபுல்லாக பணம் கட்டா இருக்கணுமா? அப்படி இருந்தா சார் அவன் உங்களுக்கு பணம் தரல, சரி பரவாயில்ல அப்புறம் வாங்கிக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகக்கூடாது. இல்லைன்னு வச்சுங்க, ஏய் என்னடா பணம் கேட்டதை தரலையாமா, நீ குடுறா பணத்தை எங்களுக்கு. ஆனா சூர்யா சார் செஞ்ச உதவி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவங்களுக்கு போய்கிற உதவி நல்லவங்களுக்கு போய் சேரணும். என்ன அதுதான் நமக்கு பயன். அந்த மனசு வேணும்ல. ஆமா, ஒருத்தன் படிச்சு மேலாகிறது நமக்கு ஒரு பெருமை தானே. அந்த மாதிரி செய்யறாரு சூர்யா சார். அது செய்யற இடமும் சரி, செய்யற இதுவும் சரி, அதுதான் பாராட்டும். பணம் இருக்குன்னா நிறைய பேர் பல விதத்துல கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பயன் உள்ளதா ஒரு சேர்ற இடமும் நல்ல இடமா இருக்கணும். இப்ப கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமா, அப்ப அது அதுக்கு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கல்ல. அதுதான் பெரிய பிளஸிங்ஸ். அப்ப அதுகளுமே இது அகரத்துக்கே கொடுக்குங்கல்ல மம்மி காசு? ஆமா, அகரத்துக்கே கொடுக்குங்க. அப்ப அந்த காசு திரும்ப ரொட்டேஷன் தானே. இன்னும் 2 பிள்ளைகளை படிக்கிறீங்களா? அப்ப இப்படியே வளர்ந்துக்கிட்டே போறது. அவங்களுக்கு லாபம் இதுல பாப்பாலாம் இல்லையா மம்மி? அவங்களுக்கு ஆள் போட்டெல்லாம் பாக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தானே. ஆமாம்மா, ஆனா கொஞ்சம் லாபம் கிடைக்குமா இருக்காது? அது யாருமே அது இல்லாம பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒரு கொஞ்சம் லாபம் இருந்தாலும் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மனசை தான் பாராட்டணும், காசு பார்க்க கூடாது. ஜோதிகாவும் சூர்யாவும் இதால நம்ம நாட்டுல இத்தனை இது பெரிய பிள்ளைய வந்திருக்குன்னா டாக்டர்னா சின்ன திட்டமா? ஆமா, நம்ம பங்காளி வீட்டுல பட்டுக்கோட்டை வீட்டுல ஒரு பொண்ணு மெரிட்ல இதுல இந்த பரிச்சை எழுதுறாங்கல்ல, நீட்டு அதுல மார்க் வாங்கி டாக்டர் முடிச்சிருச்சான். கல்யாணம் பேசுறாங்களா டாக்டர் பையனே. டாக்டருக்கு ஏன் டாக்டர் தான் சேர்க்கணும்ன்றாங்க, அப்போதான் ப்ரொஃபஷனல். நம்ம படுற கஷ்டம் தெரியும் அவருக்கு. நைட்டு கூட போகிற மாதிரி இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அது ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் மட்டும்தானா? அடுத்து பார்க்கணுமா? 90 வந்தாச்சு. டாக்டர் அதுக்காக தான் இன்ஜினியர் மாதிரி திறந்து விடலை மம்மி. இன்ஜினியர்னா எவ்வளோ திறந்து விட்ருக்கேன், 500 காலேஜ் 600 காலேஜ்னு திறந்து விட்டுவிட்டு ஒரு காலேஜில் இருந்தும் ஒரு 5 லட்சம் பேர் வெளியே வந்துவிட்டு 5 லட்சம் பேரில் 2 லட்சம் பேருக்கு தான் வேலை இருக்கு, மீதி 3 லட்சம் பேர் சும்மா தான் தெரியும். அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கலன்னா திறந்து விடலையோ அளவாக திறந்துட்டு இருந்தா. நீ எத்தனை தின்ன? நான் 3 இந்த ஒன்று தின்ன. வெண்டைக்காய் குழம்புக்கு தட்டுறோம். ஆர்கிடெக்ட்லாம் ஆவாள மம்மி சூர்யாக்கிட்ட? தெரியல, அதெல்லாம் இருக்கான். ஆனால் இன்ஜினியர்ஸில் இருக்கான் அந்த பிள்ளை. அப்போ இன்ஜினியர்ஸ்னா ஆர்கிடெக்ட் தானே வரும்? ஆமாம், இன்ஜினியர்ஸ்னா சிவில் இன்ஜினியர் வேறு ஆர்கிடெக்ட் வேறு மம்மி. ஆமாம், ஆர்கிடெக்டுங்கிறத ரொம்ப இது இன்னிப்பாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ வைரவிய மையம் படிக்கிறது அது ஏஐடிஎஸ், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது சிஎஸ்சி மாதிரி ஒரு பிரான்ச். நான் சொல்கிறது இது டிகிரியே வேறு ஆர்கிடெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக. வருப்பா கூட்டு காய். என்ன கூட்டு மம்மி? வெட்கங்காய் கூட்டு, அந்த சதப்பகுதி கூட்டு. தோல் பகுதி தான் நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம். ஓகே.
பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேங்காய் போட்டாச்சு. தாளிச்சு மட்டும் ஊற்றணும். வலிக்கு நம்ம இப்போ டேஸ்ட் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. வலிக்கு நம்ம டேஸ்ட் பாருங்கள். பார்க்கணும். ஏன் என்னாச்சு? வாயில் இது போட்டுக்கல. அதனால வாயில் நாங்கள் ஏற்கனவே ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது திரும்ப எப்படி பண்ண முடியும்? கூட்டை மாற்றிக்கலாங்க. கூட்டை இதில் மாற்றியாச்சு. மூணுகள் வெட்டது ரொம்ப மஞ்சு வச்சுவாரு. கூட்டெல்லாம் 2 விசில் தான் விடணும். இதுவே கனமான பொருள்னாதே கூட விசில் விடணும் இல்லை? மட்டன்லாம் 4 விசில் விட்டால் கூட இப்போதான் வேகவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்க. மட்டன்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களாம்டா. கமலம் சொன்னா. யார் கமலம் வீட்டுக்கா? அதை ஃபர்ஸ்ட் குடிக்கிறான்ல கடை அவன்ட்டு. இவன் செத்த ஆடெல்லாம் வச்சுப்பானா இந்த பையன் நம்ம வாங்குறவன். அவன் உசுரோடு உள்ள ஆடை வச்சுப்பானா இல்லையே? அவங்களும் ஓட்டையாதான் பையன். என்னமோ சொல்றான். அவளுக்கு எது தோதா சொல்லுவா. அவெல்லாம் எப்படின்னா அவளுக்கு தோதான இடம்னா சரியான இடம்பா. அவளுக்கு தோது இல்லாத இடம் சரியில்லை அப்படின்றவா. சொல்கிறது தானே. செத்த ஆடை உரிச்சு இத்தனை பேர் வாங்குவாள். ஒரு வாட்டி பொழப்புக்கிட்டு போச்சுன்னா அப்புறம் அந்த சைடே வர மாட்டா. அவங்க ஆடை வச்சுக்கிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். செத்த ஆடை சாப்பிடக்கூடாது மம்மி. என்ன மம்மி தாளிக்க போறீங்களா? தாளிச்சு ஊற்றிட்டு தாளிச்சு ஊற்றியாச்சுங்க. அடுத்து என்ன மம்மி குழம்பு வைக்கணுமா? இந்த வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இட்லி. இன்னைக்கு இட்லி காய்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி போடுங்கன்னா கஷ்டமாக இருக்குப்பா. நேற்று ஆண்டிங்களா? நேற்று ஆட்டி தான் நைட்டு ஊற்றுனேன். ஓ சரி சரி. வழி நம்ம இப்போ நைட்டு வீடியோ வர்றது இல்லையே? நைட்டு வீடியோ போடுறது நீ வந்து லேட் ஆயிடுது. வர்றதுக்கே 7 மணி ஆயிடுது. பெரிய தொல்லையா இருக்கு. இது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நம்ம இப்போ தூரத்துல இருந்து வேலைக்கு இருக்கோம். ஆமாம் அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அதுதான் சொல்கிறேன். நம்ம தூரத்தில் இருக்கோம். நேற்று எண்ணெயெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல? ஆமாம். இது இந்த எண்ணெய் எவ்வளோ? கடலெண்ணெய் 2 சேர்த்து 590 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1 லிட்டருமா? 2 சேர்த்து 590 ரூபா. 590 ரூபா. செக் ஆட்டுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் கடலெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறது. அதான் நல்லதா? அது நல்லது உடம்பு. இப்போ குட்டி செக்கெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப எண்ணெய் செலவில்லையாது. ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் 1/2 லிட்டர் இது வாங்கிக்குவேன். என்ன 1/2 லிட்டர் ஆயில் வாங்கிக்குவேன். கோல்டு வின்னர். மீதி குறைச்சி தான் செலவழிக்கும். அதனால எனக்கு ஒவ்வொருத்தர் 5 லிட்டர் 4 லிட்டர் எனக்கு அப்படியெல்லாம் செலவழியாது. அப்போ நீங்கள் வந்து கரண்டி கம்மியாக தான் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு? கூட்டு எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க எல்லாம் கூட ஊற்றுவாங்களா? இதுவே நிறைய ஊற்றுது. இடுக்கியே நிறைய தான் ஊற்றுது. அது இடுக்கிக்கு வந்து ரேஷன் கடை இதுவாக இருக்கும். ரேஷன் கடை இதுவாக இருக்கும். அப்போனா அதிகமாக ஊற்றலாம். ஆமாம், நம்ம ரேஷன் கடை எண்ணெய். இப்போ ரேஷன் கடையில் எண்ணெய் பாக்கெட்டு கொடுக்குறாங்களே. ஆமாம், அந்த எண்ணெய் தான் ஊற்றுது. அப்படி இருந்தால் கூட ஊற்றலாம். அதனால கூட ஊற்றலாம். நம்மளாம் எண்ணெயெல்லாம் கம்மியாக ஊற்றுறோம். வெண்டைக்காய் போட்டுடலாங்க. ஆமாம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே இருக்குது. டு ஆட் டாட்டா சால்ட். டாட்டா சால்ட் இல்லை, கல் உப்பு. இடிக்கு
மஞ்சட்டியில தான் சமைக்குது. குழம்பு வைக்கிறதா? குழம்பு வைக்கிறதெல்லாம் மஞ்சட்டியில. ஏன் மண்சட்டியில் செஞ்சாதே நல்லதா? நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். அது நம்ம தான் பண்றது இல்லை. குக்கர் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் அது திரும்ப விளக்கணும்ல மம்மி? மண்சட்டியும் விளக்கணும், ஆனால் விளக்குறது ஈஸி. மண்சட்டி கறி பிடிக்காதா? கறி பிடிக்காது. ரெண்டாவது விளக்குறது ஈஸி. இப்போ நம்ம சாதா பாத்திரம்லாம் வச்சோம்னா விளக்குறது கஷ்டம். விளக்குறது கஷ்டம். கறி பிடிச்சி போச்சுன்னா கஷ்டம். ஆமாம். ஆனால் நாரை போட்டு தேய்க்கணும் மம்மி. ஆமாம். அதுக்கு இந்த இதெல்லாம் வச்சு விளக்க முடியாது, தேங்காய் நார் தான் போட்டு விளக்கணும். ஏன்னா இடிக்க அதெல்லாம் சமத்தா பண்ணுது. எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுக்கிறது. வயல்வெளியில அது நிறைய எடுக்குது. ஆனால் அதுக்கு கடவுள் இது கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. நம்மளை விட அது ஹார்ட் ஒர்க் பண்ணுது. மழை ஊத்தல நைட்டு 11 மணிக்கு உட்காந்துக்கிட்டு நீ பண்ற அதை பண்ணிட்டு தான் போய் படுக்குது. ஆமா, அன்னைக்கு ஒர்க் அன்னைக்கு முடிச்சா தானே நல்லா இருக்கு. ஆமா, அது பண்ணிட்டு தான் போய் படுக்குது. அவங்க எல்லாம் படுத்துறாங்க. இது காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு மழை ஊத்தல வீட்டுல இருந்து பண்ணா பக்கத்து வீட்டுல உள்ள சவுண்ட் எல்லாம் கேட்குமா? அவங்க வீடு பக்கம் பக்கம். நைட் நேரம் கேட்காதுல்ல? நைட் 11 மணிக்கு தானே சொல்லுவீங்க? 11 மணிக்கு தான் இல்லை கேட்குங்குது. அதனாலதான் காருக்குள்ள உட்காந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு. ஓ, ஏன் தக்காளி எடுக்கிறீங்க? இந்த அரைச்சி ஊற்றிடுவோன்னு பார்த்தேன், அது மைய மாட்டேங்குது. அதை போட்டுட்டேன். சரி அரைச்சி ஊற்றிடுவோம், கொஞ்சத்தை மட்டும் அதில் வேக விட்டுட்டு. புளியை கரைச்சி ஊற்றணும் காய்ஸ். புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு. இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை புளிக்குழம்பு? ஆமாம், வெண்டைக்காய் வாங்கினேன், எனக்கு ஆசையாக இருந்துச்சு புளிக்குழம்பு. அதனால எனக்கு புளிக்குழம்பு தான் ஆசையாக இருக்கும். அப்போ புளியை சாம்பாருக்கு நல்லா இருக்கும். புளியை கரைச்சி குடிக்க வேண்டியானே. புளிக்குழம்புனா புளி தானே, அதை என்னதான் குழம்பா வச்சு குடிக்கிறேன், புளியாவே கரைச்சி குடிச்சிட வேண்டியானே. மீன் குழம்புக்கு தான் அதிகமாக புளி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். அப்படியா? குக்கர் அப்படியே வேணும் மம்மி? குக்கர் வேணும், அது கொஞ்சம் வேணும். இதை அரைச்சி ஊற்றிட்டுமா? இதை அரைச்சி ஊற்றணுமா? சாதம் வந்துச்சா? சாதம் வந்துருச்சு கைஸ். சாதம் வந்துருச்சு. சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, இது அது என்ன பீக்கிங்காய் தோலோட சட்னி. பீக்கிங்காய் தோலை வதக்கி சட்னி அரைச்சேன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி. மதியத்துக்கு சுட சுட சாதம், பீக்கிங்காய் கூட்டு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இந்த பீக்கிங்காய் துவையல் இருந்தார், நான் அவனுக்கு வச்சுட்டேன் மீதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்